அதெல்லாம் இப்ப சொல்லிட்டா அப்புறம் இது நல்லாவா இருக்குது? அதை சொல்ல வேண்டிய இடத்துல சீமானா மேடையில போட்டு ஒரே போல போட்டீங்க. அவரும் வரமாட்டாரு, அவரும் தெளிவுபடுத்திட்டாரு வரமாட்டேன்னு. பாருங்க, பிசிகே அவுட், ஏடிஎம்கே அவுட், பிஜேபி அவுட், டிஎம்கே அவுட், இப்ப நாம் தமிழ் அவுட். வேற யாரு இருக்கா? கோடு கிழிச்சிட்டாங்க, இண்டு போட்டு விட்டாங்க. வேற யாரு வருவா? ஓஹோ, கரெக்ட். யாரும் போவான்னா சுமார் 23 ஆண்டுகளாக தளபதி தன் மகனாக வச்சுக்கிட்டு வீட்டுல பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பட்டி தொட்டிகள்லாம் பேசுறாங்க. வந்தாரை வாழ வைப்போம், எங்கள் தளபதியை ஆள வைப்போம். போங்க, நீங்க வேற. இதெல்லாம் நடக்கும். பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளை சார் ரொம்ப நல்லாவே ஜோப் அடிக்கிறார். திரைப்படத்துல இருக்க ஒரு கூத்தாடி கண்டிப்பா இனி வந்து முடியாது. அனாவசியமான பேச்சு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் தாவகாவின் வழக்கறிஞர் சாகுல் அமீர் அவர்கள் அண்ட் திமுகவின் ஆதரவாளர் அண்ட் முனைவர் காமேஷ் நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தாவகாவுக்கு எந்தெந்த கூட்டணி கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு? எங்களை நம்பி வர்றவங்க யாருன்னு சொல்லுங்க. எங்களுக்கு திமுக எதிரின்னு சொல்லிட்டீங்க, சரி ஓரம் வச்சிடறேன். மீதி எந்த கட்சி வரும்? பாஜக கொள்கை எதிரி, அரசியல் ரெண்டு கட்சியும் வராதுப்பா. ஊழல்வாதிகளுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஊழல்வாதினா யாரு? எங்களுக்கு நட்பு சக்தியா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்காங்க. அவங்க நிச்சயமா எங்களை நாடி வருவாங்க. 18 மாதத்துல ஒரு அதுதான் யாரும் சார் கேக்குறோம். அதெல்லாம் இப்ப சொல்லிட்டா அப்புறம் இது நல்லாவா இருக்குது? அதை சொல்ல வேண்டிய இடத்துல சீமானா மேடையில போட்டு ஒரே போல போட்டீங்க. அவரும் வரமாட்டாரு, அவரும் தெளிவுபடுத்திட்டாரு வரமாட்டேன்னு. பாருங்க, பிசிகே அவுட், ஏடிஎம்கே அவுட், பிஜேபி அவுட், டிஎம்கே அவுட், இப்ப நாம் தமிழ் அவுட். வேற யாரு இருக்கா? பாருங்க, ஒரே ஒரு விஷயம், தலைவர் எல்லாம் இருப்பாங்க. வெர்டிகல் ஸ்பிரிட்னு ஒண்ணு இருக்கு. திமுக நாளைக்கு உடையாதுன்னு யார் சொன்னா? அதிமுக உடையாதுன்னு யாரு சொன்னா? எத்தனையோ வெர்டிகல் ஸ்பிரிட். பிசிகே உடையாதுன்னு யார் சொன்னா? இது உடையன்னு நான் சொல்ல வரல. பிஜேபி அரசியல் எது வேணாலும் நடக்கலாங்கிறத சொல்ல வர்றேங்க. எத்தனையோ இயற்கை மாற்றங்கள் நடக்கலாம், யாரும் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கலாம். அதனுடைய அடிப்படையில சில கட்சிகள்ல ரசாயன மாற்றங்கள் உருவாகலாம். 18 மாசம் போதுமான காலக்கெடு, 24 மணி நேரமும் போதுமான காலக்கெடுங்க அரசியலுக்கு. நிச்சயமா 2026 நல்ல ஆட்சியை தளபதி தலைமையில் அமைப்போம். எங்களை நம்பி வர்றவங்களையும் ஆட்சியில் அதிகாரம் அனைவருக்குமான அதிகார பகிர்வு நிச்சயமா செய்வோம். இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இவங்க கோடு கிழிச்சிட்டாங்க, இண்டு போட்டு விட்டாங்க. வேற யாரு வருவா? ஓஹோ, கரெக்ட். யாரும் போவான்னா கேப்டன் கட்சி போகும். அதுக்கப்புறம் அந்த இங்க ஒருத்தர் இருக்காரு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஒருத்தர் கட்சி, புரட்சி பாரதம், அவர் போவாரு. அப்புறம் அங்க மதுரையில உசிலம்பட்டியில மட்டும் ஒரு பார்வர்ட் பிளாக்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லொடக்கு பாண்டி ஒண்ணு, லொடக்கு பாண்டி தெரியுமில்ல, லொடக்கு பாண்டி கட்சி ஒண்ணு. நீங்க சொன்ன மாதிரி புதிய தமிழகம், இதுதான். இந்த கட்சிகள்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் உங்களுக்கு எல்லாம் பங்கு கொடுத்து அவங்க போவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகேக்கு போவாங்களா நம்பி? இல்ல, அவங்க எல்லாம் இப்ப ஏற்கனவே கிருஷ்ணசாமி வந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு இவங்கள பத்தி பெருமையா பேசுறாரு. அதே மாதிரி லொடக்கு பாண்டியும் பேசிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரும் பேசுறாங்க. மற்றவங்க கண்ண வெற்றி வாய்ப்பா அப்படி அலைஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. கண்ண மக்கள் யாருக்கு வெற்றி வர போகுதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அங்க போய் எல்லாருமே துண்டு போட்டுருவாங்க. சரியா? வரப்போகுதுலாம் இல்ல, வந்துருச்சு. நீ வேற. எங்களை பொறுத்த மட்டும் 2026 திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 100க்கு 100 நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். ஆகையினால இதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவங்களுக்கு நிற்கக்கூடிய தொகுதியில இவங்களுக்கு டெபாசிட் வாங்கினாலே பெரிய விஷயம். திரு சீமானுக்கு கீழே தான் இவங்க ஓட்டு வாங்க முடியுமே தவிர சீமான் அளவுக்கு கூட இவங்களால வாக்கு வாங்க முடியும். ஆமா, காரைக்குடியில போய் ஆட்சி அமைச்சிருவாங்க. எங்களுடைய மாமா அதை உதவி செய்வாரு. அதாவது இல்ல, அவரு 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. இவர் மாநாட்டுக்கு வந்த ஒரு 8 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ கூட வச்சுக்கோங்க. புஷ்பா படத்துக்கு கூட தான் இந்த கூட்டம் வந்தது. நான் சொல்லல. இல்ல
அவர் ரங்கநாதர்ல போனா தீபாவளி கூட கூட்டம் வருது உடனே பொம்மையை முதலமைச்சர் கேட்க கூடாது. என்னங்க ஒரு பொறுப்பற்ற பேச்சு. இம்பாக்ட் சேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதிர்வலைகள் எது வேணாலும் எந்த கூட்டமும் ஏற்படுத்த முடியும். அந்த கூட்டம் ஏற்படுத்திய மாற்றம் தான் திருநெல்வேலியில ஒரு அம்மாவை நம்ம போய் பாக்குறாங்க தினத்தந்தில. சுமார் 23 ஆண்டுகளாக தளபதி தன் மகனாக வச்சுக்கிட்டு வீட்டுல படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பட்டி தொட்டிகள்லாம் பேசுறாங்க தளபதி முதலமைச்சரா வர்றாங்க. நீங்க என்ன கட்சிக்கு வாங்க நான் சொன்ன சுரோலின் தாயார் அவங்க தம்பி கூட நாங்க நிக்கணும் எங்களுக்காக நின்றாரு பேசுறாங்க. இது எதுல போய் நின்றாரு, எதுல நின்றாரு, எங்க ஆமா நின்றாரு போய் அந்த தூத்துக்குடி துறைமுகத்தில் நின்றாரு. அததான் ஒழுங்கா அரசியல் பண்ணி சார். இப்போ நாம் தமிழர் கட்சியில சில பேர் சேர்ந்ததா தகவல் வருது. நானா மறுக்கல. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இது வரைக்கும்? கண்ணே, எவ்வளவு பேர் வந்தா கூட அவரு மாப்பிள்ள சார் வாங்கின 36 லட்சம் ஓட்டு வாங்க முடியுமா? 8.2% வாங்க முடியுமா? மிஞ்சி போனா 3% ஓட்டுகள் வாங்கினாலே பெரிய விஷயம். ஏங்க கேப்டனுக்கே 3-4% வாங்குவாங்க சொன்ன இந்த ஊடகங்கள் தான். முதல் தேர்தல்ல 2006 கூட இருந்தா எனக்கு தெரியும். முதல் தேர்தல்ல 4% கூட ஒரு ஊடகம் கணிக்க கிடையாது. ரொம்ப பேர் கணிப்பே அவரை எடுத்துக்கல. மற்றவை எல்லாம் போட்டீங்க. அதெல்லாம் இங்க பாருங்க, அம்மையார் ஜெயலலிதாவை போல, மரியாதைக்குரிய நந்தமூரி NT ராமாராவை போல எல்லா பேரும் இந்த இன்டாக்ட் கூட்டணி தான் காங்கிரஸ் அங்க நின்னுச்சு. அவரோட கூட்டணி பெருசா இல்ல, சின்ன சின்ன இயக்கங்களை வச்சுக்கிட்டு தான் அவர் அன்றைக்கு தேர்தலை சந்திச்சு 52% வாக்கு எடுத்து இந்தியாவிலேயே ஒரே ஆண்டுக்குள்ள 82 கட்சி ஆரம்பிச்சு 83 முதலமைச்சர் என்கின்ற நிலையை உருவாக்கி காட்டினவர் நம்ம NT ராமாராவ் அவர்கள். புரட்சி தலைவர் பாணியிலே யாரையும் நம்பி நாங்க இல்லைங்க. ஏங்க சும்மா நீங்க உங்களை நாங்க இது பண்ணிக்கிட்டு யாரையும் நாங்க நம்பி இல்ல. வந்தாரை வாழ வைப்போம், எங்கள் தளபதியை ஆள வைப்போம். போங்க நீங்க வேற. இதுதான் நடக்கும். பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ள சார் ரொம்ப நல்லாவே ஜோப் அடிக்கிறாரு, சினிமால வர மாதிரி பேசுறாரு. ஆமா ஆமா. ஏன்னா அவங்க தலைமை எப்படியோ தொண்டன் அப்படித்தானே. தலைமை எப்படி சொல்லுதோ அதுதான் தொண்டன்னு சொல்லணும். மாத்தி சொன்னா தான் கட்சி விட்டு போயான்னு பத்தி விட்டுருவானுங்க. இல்ல எங்க கட்சி உங்க கட்சி மாதிரி ஜன்ன இது கிடையாது, வாரிசு கட்சி கிடையாது, ஏன்னா ராஜா கட்சி கிடையாது, பண்ணையார் கட்சி கிடையாது. நீங்க காங்கிரஸ் என்னெல்லாம் சொல்லி திட்டினீங்களா? இல்ல அவ்வளவு உங்களுக்கு தான் பொருந்தும். இல்ல வாரிசு இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த மாநாட்டில் தாய் தகப்பன் வர்றாங்க, தான் துணைவியார் வந்திருக்கணும், தான் பிள்ளைகள்லாம் வந்திருக்கணும். எங்கே வந்தாங்க? எத்தனை துணைவியார் இருக்காங்க? யார் துணைவி? யார் இருக்கா? ஒரு தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. தலைவன் சரியா இருந்தா தான் தொண்டன் சரியா இருப்பான். இது தொண்டனுடைய கட்சியில ரசிகர் மன்றம், ரசிகர் மன்றத்தினுடைய கூட்டம், ரசிகர் மன்றம். இவர் 4 படம் இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப வர்ற அடுத்து எடுக்க போற படம் ஊத்திக்குச்சுன்னு வச்சுக்கோ, காணா போயிடுவார். திரைப்படங்களே அப்படித்தான். படம் நல்ல நல்ல படம் படம் ஓடுச்சுன்னா ஊம்பானுங்க. அந்த படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப ஒண்ணு வேண்டாம், சூர்யாவை பத்தி சூர்யா எங்களுக்கு திரையில பார்த்தா போதும்னு சொல்லி ஒரு ரசிகர் கூட்டம் சொல்லுச்சு. இப்ப சூர்யா படம் நல்லா இல்லைன்னு ஒரு டாக்கு வந்துச்சு. இப்ப திரும்ப மறுபடியும் என்ன ஆச்சுன்னா இது சூர்யா படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காங்க, இது மாதிரி எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நல்ல முறையில் எடுத்திருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு டாக் வருது. அதுக்கு ஜோதிகா ஒரு அறிக்கை விட்டாங்க, எங்கப்பா இதான் இந்த மாதிரி தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு. அதை இன்னைக்கு 2-3 பேர் அதை வாடுறான். அதாவது உங்களுக்கு இது எப்படின்னா ஏதாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்கணும். இதுதான் இவர் நடிகர், இவர் எல்லாத்துலேயும் நடிப்பார், மக்கள்கிட்டையும் நடிப்பார், நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் நடிப்பாரு. இதுதான் மக்களுக்காக துடிப்பாருங்க, நடிப்பாரு. உங்க ஆளுங்க உங்க ஆள் நடிகனே இல்லையாக்க, அவரு பாவம் இது பேரு அந்த சூரியகாந்தி அவரு நடிச்சுதான் சொல்றேன். சூரியகாந்தி ஒரே ரத்தம் பாவம். போய் படம் பார்த்துட்டு வந்தவனுக்கு எல்லாம் காதல ரத்தம், சீரியல் பார்த்தவனுக்கு கண்ணுல ரத்தம், மொத்த சுத்தம். உங்களுக்கு எல்லாம் வலிச்சிட்டு போயிடுச்சு, அதுக்கு நாங்க தான் பொறுப்பாக்க. நீங்க நடிச்சுதான் பாத்தீங்க. 1000 ரூபாய் ஆட தெரியாத காடு, பாட தெரியாத வாயி. சரி சார், இப்போ டிவிக்கோட அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன?
இறுதி கருத்தா சொல்லுங்க. ஆட்சி மாற்றம் அல்ல, அரசியல் மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தை தளபதி தலைமையிலே ஆட்சி மாற்றம் என்கின்ற காட்சி மாற்றம் உருவாகும். காட்சி மாற்றம் நல்ல பொருள் வாங்கிக்கோங்க, உள் வாங்கிக்கோங்க. காட்சி மாற்றம் ஆமா, உங்களுக்கு அப்படி சொன்னா தானே புரியும். அந்த காட்சி மாற்றத்துல இங்க நீங்க எல்லாம் வாஷ் அவுட் ஆகி போவீங்க. தமிழ்நாட்டுல நீங்க செஞ்ச அநியாய அட்டூழியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தமிழகத்திலே ஒரு உண்மையான திராவிடமும் தமிழ் தேசியமும் கலந்த ஒரு சீரிய சிறந்த ஒரு அரசியல் அரங்கேறும். மக்களுக்கான மக்கள் அரசியல் நடக்கும். கடைசி குடிமகனுக்கும் அதிகார பகிர்வு போய் சேரும். எல்லாரையும் அரவணைத்து எல்லாருக்குமான அரசியல் நடக்கும். இது உறுதி, மாற்றம் உறுதி, மறந்து விடாதீர்கள். உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு பண்றேங்க சார். இல்லை, அவருடைய கட்சியினுடையதை சொல்றாரு, வரவேற்கிறேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. முதல்ல அவர் கட்சி ஆரம்பித்து விட்டுட்ட உடனே டபக்குன்னு திரைப்படத்துக்கு போயிட்டாரு. இன்னும் அந்த படம் முடிச்சு வர்றதுக்குன்னு ஒரு 3-4 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு மாதம் 2 மாதம் அந்த டாக்கு போகும். எப்படியும் ஒரு 6 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படியும் 1 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 1 வருஷத்தில் இவர் மக்களாக கலந்து ரோட்டில் இறங்கி போராடி எல்லாம் பண்ணினா தான். அதாவது பொம்பளை ஜெயலலிதான்னா அதை லேடி அது காரில் உட்காந்தே அரசியல் பண்ணிட்டு போயிடுச்சு. அது அந்தம்மா பண்ணலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊராக சுற்றி நாங்கள் எங்களுடைய ரசிகர் மன்றங்கள்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து அவரை அன்றைக்கு புரட்சி தலைவருங்கிற இதை பண்ணி நாங்கள் பண்ணினோம். அந்த கட்டமைப்பு இருந்துச்சு. அந்த கட்டமைப்பை இந்த அம்மா கைப்பற்றி இந்த அம்மா ஆட்சியை கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணி இவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இந்த மன்றங்கள்லாம் அன்றைக்கு இருந்த மீடியா வேற, இன்னைக்கு இருக்க மீடியா வேற. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அப் டு டேட் அப்பப்போ என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாம் தெரியும். இவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு 275 கோடி வாங்கக்கூடியவர். இவருடைய திரைப்படத்தை பார்க்கணுன்னா ரசிகராக இருந்தால் கூட 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா தான் படத்தை முத படங்களை போய் பார்க்க இயலும். அரசியல்வாதியை விட்டுட்டு பேசாம ஒரு நல்லா எழுதுறாரு. இது போன்ற ஒரு திரைப்படத்துல இருக்க ஒரு கூத்தாடி கண்டிப்பா இனி முடியாது. அனாவசியமான பேச்சு. சரியா? நீங்க தளபதி அந்த வார்த்தையை நீங்க கூத்தாடி இல்லாம அதெல்லாம் அந்த வார்த்தை நானும் கூத்தாடி. இன்னொரு வேதனை சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.